ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு புது கடைக்கு வந்திருக்கேன். மாஸ் அக்வாரியம்னு சொல்லிட்டு பேர். திருப்பதி அக்கம் இருக்குல்ல, தாத்தா கடைக்கு வந்தீங்கன்னா அப்படியே இந்த கடையை வந்து விசிட் பண்ணுவேன். நான் இவன் நம்பர் வந்து கீழே கான்டாக்டில் கொடுக்குறேன். நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன வெரைட்டியான ஃபிஷர்ஸ்லாம் இவங்க வச்சுருக்காங்க. இந்த கடையில் ஏகப்பட்ட பீட்டாஸ் இருக்குது. நம்மளுக்கு எந்த பீட்டா வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம ரொம்ப அஃபர்டபுளான ஒரு ப்ரைஸ்லேயே தான் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மாதம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கடை ஆரம்பிச்சு. ஸோ ஆனால் நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டி. நம்ம போனாலும் அழகாக நம்ம வந்து ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி எடுக்கலாம். பீட்டாஸ் மட்டும் தான் இவங்க முக்கியமாக பண்ணிகிட்ருக்காங்க. வேறு எதுவும் இவங்க அந்த அளவுக்கு பண்ணலை. பட் இருந்தாலும் அதே ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற கடையில் கம்பேர் பண்ணி பார்க்கறதோட இந்த கடையில் கொஞ்சம் வந்து பார்க்கும்போது ரொம்ப எல்லாமே நல்ல ஒரு ஆக்டிவாலேயே இருக்குது. ஏன்னா ஒரு சில கடைங்களில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சொங்கி போயிருக்கும் எல்லா மீனும். ஸோ இந்த கடையில் பார்க்கும்போது அந்த ப்ரைஸும் பார்க்கும்போது 80 ரூபாய் தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு பீட்டாவும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக அந்த கடையில் போய் வாங்கலாம். ஏன்னா நம்ம சின்ன சின்ன கடையில் தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். நம்ம வந்து பெரிய பெரிய கடைங்கள்லாம் போடுறதில்ல. உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு முக்கால்வாசி. ஏன் அப்படின்னா சின்ன கடைங்களில் தான் நல்ல நல்ல குவாலிட்டியான ஃபிஷர்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய கடையில் போய் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சின்ன கடையில் நம்ம வந்து ரேட்டும் வந்து ரொம்ப அஃபர்டபுளாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் மீன் அவ்வளோ சீக்கிரம் சாகாது. இதே பெரிய கடையில் நம்ம போய் வாங்கும்போது வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்து ஒரு வாரத்தில் கூட மீன் இல்லை ஒரு 2-3 நாளே மீன் சாகுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது நிறைய விஷயங்கள் இருக்குது. டெம்பரேச்சர் பார்க்கணும், அப்புறம் மீன் செட் ஆகுதா பார்க்கணும். இதெல்லாம் விட இந்த சின்ன கடைகளில் நம்ம வாங்கும் போது அவங்க வந்து நம்மளை கேர் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு ஃபிஷ்ஷும் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து கையில் எடுத்து நான் பார்க்குறேன் பாருங்கள், கையில் எடுத்து அந்த ஃபிஷ்ஷு எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது, எந்த அளவுக்கு ஆக்டிவாக இல்லை அப்படின்றத நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். அதனால தான் நான் வந்து இந்த சின்ன சின்ன கடைங்களில் போய்ட்டு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். முக்கியமாக நான் எடுக்கிறது அதனால தான். ஏன்னா பெரிய பெரிய கடையில் எடுக்கிறதுக்கு நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. சின்ன கடையில் எடுக்கிறதுக்கு நான் மட்டும் தான் இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க, ப்ரோ வீடியோ வந்து நல்லா லென்த்தாக போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கும் வீடியோ நல்லா லென்த்தாக எடுக்கிறதுக்கு தான் ஆசை. இன்னொன்று நான் ஒரு கடையாக கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு கடையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 4 பேர் மாதிரி நானும் ஒரு 30 நிமிஷம் வீடியோ போடுறதுக்கு எனக்கு பெரிய அது விஷயம் கிடையாது. ஒரேடியாக எல்லா வீடியோ நான் சேர்த்து போட்டு விட்ருவேன். இன்னொன்று அந்த ஒரு கிளாரிட்டி இருக்காது. இந்த கடையில் என்ன இருக்குன்றது தெரியவே தெரியாது. கடைசி வரைக்கும் அந்த கடையை நம்ம காட்டினோமா இல்லையா, அந்த கடையை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு கூட உங்களுக்கே தெரியாது. நான் தனிச்சு ஒரு கடையை போடுறேன் அப்படின்னா அந்த கடையில் போய் நீங்கள் வந்து போய் பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் மீனுங்க அப்படின்றனால தான் நான் தனியாக அதை நான் எடுத்து நான் போட்டுட்ருக்கேன் இது வரைக்கும். ஸோ அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மோர் தென் வீடியோஸுக்கு நம்மளை ஃபாலோ பண்ண தான் தெரியும். ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய மீன்களை பற்றி நீங்கள் கற்றுக்க முடியும். எங்கே வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் தராங்கன்றது தான் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா குளத்தூரில் ஏகப்பட்ட கடை இருக்குது. கடை இல்லைன்னா நான் சொல்ல, ஏகப்பட்ட கடை இருக்குது. 100க்கும் மேலே கடை இருக்குது, 500க்கும் மேலே கடை இருக்குது. எல்லா கடையிலையும் போய் நான் வீடியோ எடுக்கலை அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்கிற ஒரு கடையில் தான் எடுக்க முடியும். இந்த கடையிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மி. ஸோ இந்த மாதிரி எல்லா கடையிலையும் ரேட்டு கம்மியாக தருவாங்களான்றது எனக்கு தெரியாது. நான் ஒரு கடையில் மீன் வாங்க போகிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து ரேட்டுக்கு அஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னும் போது நான் அந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஸோ இதுதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். மோர் தென் வீடியோஸுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கடையை போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டியாவது. ஓகே, பாய். குளத்தூரில் வந்து ஆரம்பித்து 1 மாதம் தான் ஆகுதான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம தான் போட்டிருக்கோம். அதனால் கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் பிஸ்னஸை வளர்த்து விடுங்கப்பா.